உலகத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு நோய்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. வைரஸ்னா என்ன, வைரஸால வரக்கூடிய நோய்கள் என்ன, ஒரு இடத்துல மட்டும் ஒரு நோய் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. நம்முடைய அகாடமி சார்பாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான டெய்லியுமே ஹனிபி ஹனி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹனிபி ஹனி சீரீஸில் நியூ சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நோய்களும் நுண்ணுயிர்களும். ஸோ நம்ம உலகத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு நோய்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸ், பங்கை, இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலுமே ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே ஏற்ப நம்முடைய விஞ்ஞானிகள் அதுக்கு தகுந்த மாதிரி வேக்சினேஷன், டேப்லெட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்புல நோய்களும் அதன் நுண்ணுயிர்களும் அப்படின்னு பார்க்கும்போது வைரஸ்னா என்ன, வைரஸால வரக்கூடிய நோய்கள் என்ன, அதே மாதிரி பாக்டீரியானா என்ன, பாக்டீரியாவில் வரக்கூடிய நோய்கள் என்ன, இது போக போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நோய்க்குமே நம்ம ஒரு நாளை கடைப்பிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உலக சுகாதார தினம் எப்போ கடைபிடிக்கும், அதே மாதிரி உலக மலேரியா தினம் எப்போ கடைபிடிக்கும், தென் உலக எய்ட்ஸ் நோய் எப்போ கடைபிடிக்கும், உலக காசநோய் தினம் எப்போ கண்டுபிடிக்கும், அதாவது எப்போ கடைபிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு நோய்க்குமே அதனுடைய ஒரு இதை தீமை வச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ வரைக்குமே ஒரு சில நோய்களுக்கு நம்ம வேக்சினேஷன் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்காம தான் இருக்கும். பட் அதுவுமே என்ன அப்படிங்கிற மாதிரியுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போக ஒரு இடத்துல மட்டும் ஒரு நோய் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, அதே மாதிரி ஒரு நாட்டுல மட்டும் ஒரு நோய் பரவுது அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒரு நோய் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் காற்றின் மூலமா வரும், அதே மாதிரி நீர் மூலமா வரும், இது போக கடத்திகள் மூலமாக வரக்கூடியதா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மக்களுக்கு டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு தொற்று நோய் மூலமாக பரவுது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைம்ல அந்த கொரோனா நோயாளி அந்த ஏதாவது ஒரு சுவத்தையோ இல்லைன்னா ஒரு கம்பியவோ ஒரு ஹேண்ட் பேக்கையோ வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் பேக்கை அந்த கம்பியை நம்ம தொடும்போது அந்த வைரஸ் நமக்கு தொற்றிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது ஒரு நோய் தான். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல மட்டும் ஒரு மனிதர்களுக்கு நோய் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, அதே மாதிரி கொள்ளை நோய்னா என்ன, பெருங்கொள்ளை நோய்னா என்ன. இப்போ கொள்ளை நோய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் வருது அப்படின்னா அது கொள்ளை நோய். இதனால இறப்புகள் அதிகமா இருக்காது, பட் இறப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூன்சா இந்த நோய் தாக்குனுச்சு அப்படின்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் போகும். பட் இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீமெடிஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். இது கொள்ளை நோய். ஓகே, அதே மாதிரி பெருங்கொள்ளை நோய் இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா எய்ட்ஸு, அப்புறம் கொரோனா, இது போக எக்ஸெட்ரா இந்த நோய்கள் எல்லாமே பெருங்கொள்ளை நோய். இதை நம்ம பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி கொள்ளை நோயை எபிடெமிக் சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த எபிடெமிக்கை பொறுத்த மட்டும் அது வரும் ஆனா பேரும், ஆனா பெருங்கொள்ளை நோயை பொறுத்த மட்டும் சடனா வரும். அந்த சடனா வரும்போது நிறைய உயிர்களை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி தொடர்ச்சியற்ற நோய் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நோய் நம்ம கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காலரா, மலேரியா, இது எல்லாமே அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெரடிக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நோய் பரவக்கூடிய நிலை, ஒரு நோய் பரவுது அப்படின்னா ஒன்று தொற்றும் நோய்கள், இன்னொன்று தொற்றா நோய்கள், இந்த ரெண்டு டைப் இருக்கு. அதே மாதிரி நோய் கிருமி அடிப்படையில் நம்ம எப்படி பிரிக்கும் அப்படின்னா ஒன்று பாக்டீரியா, இன்னொன்று வைரஸ், மூணாவது பூஞ்சை, நாலாவது புரோட்டோசோவா. இந்த 4 டேர்ம்லையுமே நமக்கு அந்த நோய்கள் பரவிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ பாக்டீரியாவில் ஒரு நோய் வருது அப்படின்னா அது என்ன நோய்? ஃபார் எக்ஸாம்பிள் காசநோய் அதனுடைய பாக்டீரியா பேர் என்ன அப்படின்னா மைக்கோபாக்டீரியா டியூபர்குலோசிஸ். இந்த பாக்டீரியாவில் தான் காசநோய் வருது. அதே மாதிரி தொண்டை அலர்ச்சி, டிப்திரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா கர்னி பாக்டீரியம் டிப்திரியை, இந்த பாக்டீரியாவில் தொண்டை அலர்ச்சி வருது. அடுத்து
கக்குவான் இருமல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டல்லா பெர்டிசிஸ் இந்த பாக்டீரியாவில் இந்த கக்குவான் இருமல் வந்து வருது. ஸோ இது எல்லாமே பாதிக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல இது பாதிக்கக்கூடிய உறுப்புகள் என்ன, அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பாக்டீரியாவில் வரக்கூடிய நோய்கள். அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் போலியோ சொட்டு மருந்து ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டு தான் இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்கும். போலியோ சொட்டு மருந்தானது வந்து பாத்தீங்க அப்படின்னா போலியோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸை தான் அழிக்கக்கூடியது இந்த போலியோ சொட்டு மருந்து. இந்த சொட்டு மருந்து கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட 3 வயசுல இருந்து 6 வயசு வரைக்குமே இந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போலியோ வைரஸ் இந்த 3 வயசுல இருந்து 6 வயசு வரைக்குமே நம்ம போலியோ சொட்டு மருந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த போலியோ வைரஸ் வந்து இருக்காது. ஓகேவா, அது வந்து அழிச்சிரும். ஓகே, ஸோ அதனாலதான் இந்த போலியோ சொட்டு மருந்து நம்ம கம்பல்சரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த போலியோ சொட்டு மருந்து நம்ம இந்தியாவில் 1995 இருந்தே கொடுக்கப்படுது. ஓகேவா, அப்போ கொஸ்டின்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த போலியோ சொட்டு மருந்து இந்தியாவில் எப்போ இருந்து கொடுக்கப்படுது, எந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா 1995 இருந்தே கொடுக்கப்படுது. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் போலியோ இல்லா நாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியா இதை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து எப்போ அறிவிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2014 ஜனவரி 13. அப்போ 2014 ஜனவரி 13 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலியோ இல்லாத இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிக்காங்க. அது போக இந்தியாவில் போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்போ அறிவிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 13, 2011. அப்போ இந்த 3 வருஷமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். போலியோ இல்லாத நாடு அப்படின்னு சொல்லி எப்போ அறிவிக்காங்க, போலியோ அந்த நோய் வந்து இல்லாத நாடு அப்படின்னு சொல்லி எப்போ அறிவிக்காங்க, போலியோ சொட்டு மருந்து எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வைரஸால் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நோய்கள் இருக்கு. இதுல பேசிக்கானது மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா சாதாரண சளி. இது வந்து ரைனோ வைரஸ் மூலமா வந்து பாதிக்கப்படுது. அதாவது அந்த ரைனோ வைரஸ் மூலமா சளி வந்து வருது. அதே மாதிரி இன்ஃப்ளூன்சா, இது வந்து பாத்தீங்கன்னா மைக்கோசா வைரஸ் மூலமா வருது. அதே மாதிரி தட்டம்மை ரூபோலா வைரஸ் மூலமா வருது. அதே மாதிரி சின்னம்மை இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா வரிசெல்லா சோஸ்டர் வைரஸ் இது மூலமா வருது. அப்போ ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்னா அந்த வைரஸை பல நோய்களை வந்து நம்ம உடலுக்கு வந்து ஏற்படுத்துது. நம்ம மனிதர்களுக்கு மட்டும் நோயை வந்து ஏற்படுத்தாது, விலங்குகளுக்குமே இதை வந்து ஏற்படுத்துது. ஸோ நம்ம விலங்குகளுக்கும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், அதே மாதிரி மனிதர்களுக்குமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம காட்டை பொறுத்த மட்டும் விலங்குகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எல்லாமே எடுத்துக்கிறோம், இம்யூனிட்டி வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். மனிதர்களை பொறுத்த மட்டும் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து அவ்வளவு ஹெல்த்தியாக வந்து இருக்கிறது கிடையாது. அதனால தான் நிறைய நோய்கள் வந்து நம்ம உடம்புல வந்து பாதிக்கு. ஓகேவா, ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நீர்வழி நோய்கள், அதாவது நம்ம காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், அதே மாதிரி நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. அப்போ பாக்டீரியாவில் நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் காலரா, வயிற்றுப்போக்கு நோய். இதனால் அந்த பாக்டீரியா பேர் என்ன அப்படின்னா விப்ரியா காலரே. அதே மாதிரி டைபாய்டு, இது வந்து சால்மோனல்லா டைபி இந்த பாக்டீரியா மூலமா பரவுது. அதே மாதிரி போலியோ மைலிட்டிஸ், இது வந்து போலியோ வைரஸ் மூலமா வருது. அதே மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ், இது வந்து தொற்றக்கூடிய ஒரு நோய். இது வந்து பாத்தீங்கன்னா என்டிரோ வைரஸ், அதாவது ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் அப்படிங்கிற மூலமா வந்து பரவுது. அடுத்து அதீத வயிற்றுப்போக்கு, இது ரொட்டோ வைரஸ் அதாவது ரொட்டோ பாக்டீரியா மூலமா வந்து பரவுது. அப்போ இந்த பாக்டீரியா எல்லாமே நீர் மூலமாகவும் அதே மாதிரி காற்று மூலமாகவும் பரவி நம்மளுடைய உடம்பை வந்து அஃபெக்ட் பண்ணுது. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா நோய்களுக்குமே வந்து மெடிசின் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு சில நோய்களுக்கு வந்து நம்ம மெடிசின் வந்து அவைலபிளாக தான் இருக்கு. பாரு, நான் இப்போ சொன்ன நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து மெடிசின் வந்து அவைலபிளாக தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாடி இம்யூனிட்டியை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த நோய் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு ஏதாவது சம்திங் ஒரு டிசீஸ் வருது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜலதோஷம் வருது அப்படின்னா அந்த ஜலதோஷம் எந்த பாக்டீரியாவில் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணுங்க. நம்ம படிக்க போகிறது சுவாலஜி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்புல மிக முக்கியமான ஹிண்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கான PDF எல்லாமே நான் டீட்டெயில்ஸாக நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்ல போடுவேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா
கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் நியூ சிலபஸ் வைஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அப்டேட் ஆகும். அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.